இன்னைக்கு மகளிர் தின விழாவில் அண்ணா வந்து பெண்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பேசினாரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பெண்கள் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாடுல நாசமா போய் கிடக்கு. அதை வந்து 100% வந்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு சொல்லிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓசியா 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல, ஓசி காசுன்னு. அது வந்து ஓசி இல்லைங்க, இலவசம் கிடையாது. உங்க பணத்தை நான் உங்களுக்கு தரேன். அதை வந்து மாசத்துல உங்க வீட்டில் ஒரு செலவையாவது அது குறைக்கணும்னு சொல்லிட்டு மாசம் 2500 ரூபாய் பெண்களுக்கு 60 வயசு வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் சீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழகத்துல எங்க குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு மோதிரம், வெல்கம் கிஃப்ட் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தார். அப்புறம் என்னுடைய தங்கச்சி, தமிழகத்துல எந்த தங்கச்சிக்கு எனக்கு கல்யாணம் நடந்தாலும் 8 கிராம் தங்கம் பட்டு சேலை கொடுக்கப்படும் சொல்லியிருந்தார். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்து நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் நடக்கிற அல்லு சில்லு பிரச்சனைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன். நானும் நீங்களும் சேர்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சா போதும். அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன, அண்ணனே சொல்லிட்டாரு நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதான். இந்த மீடியா நாய்க்கு வந்து அவங்களே கத்திட்டு கத்திட்டு அவங்களே போகட்டும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அண்ணன் வந்து 2026 வெற்றி பெறுவது உறுதி. அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம். யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்க வேணாம்.